என்னோட பேரு கனகமணி. நானும் எங்க ஆத்துக்காரும் வித்யாவோட டூர்ல வந்திருக்கோம். ரொம்ப நாளா அழைச்சின்னு போறேன். எவ்வளோ தூரம் சொன்னாலும் போறாது. எல்லாரும் இதே ரிவ்யூவை தான் சொல்றா. அதை மாத்தி நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம எல்லாருமே சென்னையில் இருக்கிற திவ்ய தேசம் சேவிக்கிறது நிறைய தடவை சேவிச்சிருப்போம். குரூப்பாக போயிருப்போம், ஃபேமிலியோட போயிருப்போம். ஆனாலும் இவளோட யாத்திரையில போனது ரொம்ப சந்தோஷம். சட்டுன்னு நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். இங்கே ஒரு 6 திவ்ய தேசம் சேவிக்கலாமாமின்னு எல்லாரும் பிளான் பண்ணோம். அதில் நாங்கள் கண்டிப்பாக கலந்துட்டோம். ஏற்கனவே நம்ம சேவிச்சிட்டோமேனா கூட பெருமாளை தினம் சேவிச்சா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு வித்யாவால் எங்களுக்கு கிடைச்சிது. ரொம்ப நல்லா அழிச்சுன்னு போகிறா. இந்த இதில் திருநீர்மலையில் நல்ல பிரசாதம் வேற கிடைச்சிது. அவள் போடுற பிரசாதம் இல்லாத பெருமாளோட பிரசாதம் வேற கிடைச்சிது. சக்கரை பொங்கல் அவ்வளோ அருமையாக இருந்தது. நமக்கெல்லாம் வேண்டியது என்ன? சக்கரை பொங்கல், புளியோதரை அதெல்லாம் இதுதானே சொல்லுவோம். வித்யாவும் எங்களெல்லாம் உட்காத்தி வச்சு நல்ல இது கேசரி பண்ணியிருந்தா, புளியோதரை, திருப்பி தயிர் சாதம் எல்லாமே உடம்புக்கு எதுவும் பண்ணாது. நமக்கெல்லாம் பிடிச்ச அப்புறம் ரொம்ப அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாருமே இது மாதிரி அனுபவிக்கணும். நம்ம சென்னையிலேயே ரொம்ப பிஸியா இருந்தா கூட இவ்வளோ க்ஷேத்திரங்கள் கிட்ட கிட்ட இருக்கு. இந்த 6 க்ஷேத்திரத்தையும் எல்லாரும் நல்லா அனுபவிக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாலை வேளையில வெதரும் ரொம்ப நல்லா இருக்கு. அவ எல்லாம் ரொம்ப பொறுமையா நம்ம பார்த்து மனுஷி மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப சகஜமா இருக்கு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரோடையும் அவ வயசுக்கு தகுந்தாப்புல ஒட்டிண்டு ஆதரவா இருக்கா. அது அவளோட கூட பிறந்த குணம். அவளும் அவ ஆத்துக்காரும் ரொம்ப நல்ல க்ஷேமமா இருந்து எல்லாம் நல்லபடி நடக்கணும். ரொம்ப சந்தோஷம்.